இப்ப 4 பேருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு இல்லையா? இதுல எது உயர்ந்தது எது தாழ்ந்தது சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 4 பேரும் தங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கர்மாவை செய்தா கிடைக்கக்கூடிய பலன்கிறது ஒரே பலன், மோட்ச பலன். 4 பேர் என் வீட்டுக்கு வேலைக்கு வந்தா அதுல ஒருத்தர் அந்தனராம், ஒருத்தர் சத்திரியராம், ஒருத்தர் வைசியராம், ஒருத்தர் சதுர்த்த வர்ணத்தவராம். 4 பேர் வேலை செஞ்சா இப்போ சம்பளம் கொடுக்குறேன். எல்லாருக்கும் தலா 2000 2000 2000 2000 கொடுத்தேன். இப்போ என்ன பொறுத்த வரையில அவ 4 பேர்ல இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னு உண்டா? கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே 2000 தானே நான் சம்பளமா கொடுத்தேன். முதல்ல இருக்கிறவருக்கு 2000 கொடுத்து, அடுத்து இருப்பவருக்கு 1500, மூணாம் அவருக்கு 1000, நாலாம் அவருக்கு 500ன்னு கொடுத்தா அப்போ இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர்னு அர்த்தம். ஆனா 4 பேருக்கும் ஒரே பலனை தான் கொடுத்துருக்கேன். அப்படின்னா இப்ப பகவானும் அதேதான். 4 பேருக்கும் செய்யக்கூடிய வேலை வேற வேற, ஆனா கிடைக்கக்கூடிய பலன்கிறது ஒரே பலன். அப்ப இவர்களுக்குள்ள பேதம் அப்படிங்கிறது கிடையாது. யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் அப்படிங்கிறது கிடையாது. பகவானை பொறுத்தவரையில 4 பேரையும் ஒன்னா தான் பார்க்கணும். அதனால அந்த தர்மத்தை கடைபிடிக்க வேணும். பிரம்மச்சரியம், பிரம்மச்சாரி பிரம்மச்சரியத்தோட விரதத்தோட வேத அத்தியனம் பண்ணணும். கிரகஸ்தன் தன்னுடைய பத்னியை தான் கடைசி வரை காப்பாற்ற வேணும். வானப்பிரஸ்தன் அவன் காட்டுல வசிக்க வேண்டும். சன்னியாசி முற்றும் துறந்தவனாக அவன் வாழ வேண்டும். ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் இப்ப சொன்னது எல்லாம் வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாம் கிருதயுகத்துல தழைத்து இருக்குமா, கலியுகத்துல அது குறைஞ்சிருக்கும். எதெல்லாம் சொல்ல போறோமோ அது எல்லாத்தையும் அப்படியே டேபிள் காலம் போட்டுக்கணும். கிருதயுகத்துல வளரும், எல்லாத்தையும் வளரும் அப்படின்னு போட்டுட்டே வந்தோம். இங்கே குறையும் 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 போட்டுட்டே வந்த வேண்டும். ஆச்சார அனுஷ்டானங்கள் அது எல்லாம் கிருதயுகத்துல நிலைத்து இருக்கும், கலியுகத்துல குறைந்து இருக்கும். மலமூத்திரங்களை கழித்தா வாய் கொப்பளிக்கணும், கை கால் அலம்பிட்டு தான் வெளியில வரணும். வேணும், ஆச்சமனம் செய்ய வேணும். அதனால ஆச்சார அனுஷ்டானங்கள் இதெல்லாம் குறைஞ்சபட்ச ஆச்சார அனுஷ்டானங்கள். சவம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா, பிணத்தை பார்த்துட்டு வந்தோம்னா நாம நீராடி விட்டு தான் வரணும். உடுத்த வஸ்திரத்தோட நீராடணும். வீட்டுக்குள்ள அப்படியே வருவது அப்படிங்கிறது கூடாது. இது எல்லா வர்ணத்தவர்களுக்கும் தான். இதுல உடனே ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லா வர்ணத்தவருக்கும் தான். அன்னைக்கு சொன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா போய் வரலாம் எதுவோ பேசுறா அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சொன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. கொரோனா வார்டுக்கு போயிட்டு அப்படியே குளிக்காம வரட்டுமே, இப்போ பார்ப்போம். 2 மாசமா நர்ஸ் மேடம் சரியாவே பேசலையேன்னு எல்லாரும் ஐயன்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம். நர்ஸ் மேடம் கூப்பிட்டு கேட்டோம், என்ன எல்லாத்துலயும் சரியாவே பேசலையாம, என்ன விஷயம் கேட்டோம். சுவாமி கொரோனா வார்டுல வேலை, அதனால தள்ளி நிக்கிறேன். ஏன் காலக்ஷேபத்துக்கு லேட்டாவே வரீள்? கொரோனா வார்டுல வேலை செய்யறேன், அதனால வந்து தீர்த்தம் ஆடிட்டு வரேன். கேட்டீங்களா? சொல்லிட்டோம். திருப்தி. சவ வீட்டுக்கு போயிட்டு வந்தா நீராடி விட்டு தான் வரணும். சவ வீட்டுல பிணம் இருக்கக்கூடிய அந்த வீட்டுல சாப்பிடுறது அப்படிங்கிறது கூடாது. ஏன்னா அங்க இருப்பவருக்கு 13 நாள் தீட்டு. அப்ப அந்த வீட்டுக்கும் தீட்டு, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அன்னத்துக்கும் தீட்டு. தீட்டோட இருக்கக்கூடிய அன்னத்தை நாம சாப்பிட்டா அதனால நமக்கும் தீட்டுங்கிறது உண்டாடி. அதனால எந்த இடத்துல பிணம் இருக்கிறதோ அந்த இடத்துல உண்ணுவது அப்படிங்கிறது கூடாது. தீர்த்தத்தை கூட பருகுவது அப்படிங்கிறது கூடாது. கலியுகத்துல இது எல்லாம் குறைஞ்சு போயிடும். என்ன சொல்றாங்கன்னா, செத்த வீட்டுக்கு வந்தா சாப்பிடாம போக கூடாது அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தாலும் தெரியும்.
அந்த பத்தினியோ அந்த பிள்ளையோ அந்த தகப்பனாரோ அந்த தாயோ இறந்து போயிட்டா அன்னைக்கு ஒரு நாளாவது அவளுக்காக பட்டினியோட கிடக்கலாமே. ஆனா அந்த சவத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே வெளியிலேருந்து டிஃபன் வாங்கி இட்லி தோசை வாங்கினு வந்து சாப்பிட சொல்றது, அங்கேயே காஃபி போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் கூடாது. சவ வீட்டுக்கு போனா நாமளும் எதையும் சாப்பிடக்கூடாது. ஒரு கால் நமக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அங்க வச்சு சாப்பிட நாம கூடாது. எல்லார் வீட்லையும் தாயோ தகப்பனோ பர்த்தாவோ பத்னியோ பிள்ளையோ அண்ணனோ யாரோ ஒருத்தர் மரணம் அடையத்தான் செய்வார். ஆனா அந்த சமயத்துல நாம இதெல்லாம் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் நமக்கு மேலான நன்மையை தரும். யாகாதி கிரியைகள் எல்லாம் குறையும். எந்த காரியத்தை நாம தொடங்கினாலும் யாக யஜ்யங்களை செய்து அதுல பூர்ணாகுதியை கொடுத்து அந்த பூர்ணாகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த மையை எடுத்து நாம நெற்றியில திலக்கமாக இட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் ஒரு காரியத்தை செய்யணும், தொடங்கணும். அந்த யாக யஜ்ய கிரியைகள் எல்லாம் குறைஞ்சு போயிடும். தர்மமான முறையில திருமணங்கள் அப்படிங்கிறது நடைபெறலாம். கலியுகத்தில் அரேஞ்ச்டு மேரேஜ் அரேஞ்ச்டு மேரேஜ் அதுவே குறைஞ்சி போயிடுவோம். இப்போ நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள்லாம் அப்படி பண்ணிடாதீங்க. நம்ம காலக்ஷேபத்தில் வரக்கூடியவர்கள்லாம் அப்படி பண்ணிடாதீங்க. தகப்பனார் தாயார் பார்த்து யாரோட நமக்கு சேர்த்து வைக்கிறாளோ அவர்களை தான் நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ தான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது, கல்யாணம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கும். இல்லைன்னா நாமே பார்த்து பேசிட்டு நாமே அவரோட இருந்துட்டோம்னா நாமே ஒரு நாள் சொல்லிட்டு அப்படியே வந்துடலாம். அப்ப யாரும் கேட்க முடியாது, நீயே தானே அவரோட இருந்தாய், இப்ப நாங்க என்ன பேச முடியும்? நாமா பார்த்து சேர்த்து வச்சோம்னா அப்போ ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்ததுன்னா கேட்கலாம், ஏன் இந்த மாதிரி நடந்தது, இனிமே நீ அப்படி பண்ணாத, இனிமே நீங்களும் அப்படி பேசாதீங்க, என்னவோ ஒன்று பேசி அப்படியே சேர்த்து வைக்கலாம். பலசாலியே ராஜாவா இருப்பான். பலசாலியே ராஜாவா இருப்பான். இப்ப இல்லை, ஆனா பின்னாடி அது வந்துருமோ என்னவோ தெரியும். அராஜகம் பண்றவா தான் ராஜாவா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது செல்வ செருக்கு. அவர்களுக்கு யாரிடத்துல செல்வம் இருக்கோ அவர்கள் செல்வ செருக்கு அற்றவர்களாக கிருதயுகத்துல இருப்பார். ஆனா கலியுகத்துல கொஞ்சம் செல்வம் இருந்தாலே நிறைய செருக்கோட இருப்பாங்க. கல்வி செருக்கு. நல்ல கல்வியோட இருந்தாலும் துளி கூட செருக்கற்றவர்களாக கிருதயுகத்துல இருப்பாங்க. ஆனா கலியுகத்துல கொஞ்சம் படிச்சுட்டா போதும், கல்வி செருக்கு அப்படிங்கிறது ஏற்படும். புறத்தாழ்வானுக்கு இருக்கக்கூடிய பெருமையே முக்குறும்பு அறுத்தவர் அப்படிங்கிறது தான். தனமதம், வித்யாமதம், அபிஜாத்திய மதம், அந்த 3 குறும்புகளையும் அறுத்தவர். குலத்தால வரக்கூடிய செருக்கு, அழகால வரக்கூடிய செருக்கு, கல்வியினால வரக்கூடிய செருக்கு, செல்வத்தினால வரக்கூடிய செருக்கு, இது எல்லாவற்றையும் விட்டவர், போக்கியவர். அப்படின்னு சொல்லிக்கலாம். எனக்கும் கல்வி செருக்கு கிடையாது, செல்வ செருக்கு கிடையாது. உண்மைதானே? உண்மைதானே? கல்வியே இல்லை, இருந்தா தானே செருக்கு வர்றதுக்கு. அப்போ கல்வியே இல்லைன்னா செருக்கு உண்டாகாது, செல்வமே இல்லைன்னா செருக்கு உண்டாகாது. செல்வத்தோட இருந்து செருக்கற்றவராக இருக்கணும். புறத்தாழ்வான் ஒரு நாளும் 1000 பேருக்கு ததியாராதனம் செய்தார். அதுக்கப்புறம் அவர் செல்வத்தை அவர் விட்டார். அதனால செருக்கற்றவராக இருந்தார். செல்வமே இல்லாம இருந்து செருக்கு இல்லைன்னு எல்லாருமே சொல்லிக்கலாம். செல்வம் இருக்கணும், அதுக்கப்புறம் செருக்கற்றவர்களாக இருக்கணும். அதே போல கல்வி இருக்கணும், அதுக்கப்புறம் செருக்கற்றவர்களாக இருக்கணும். புறத்தாழ்வான் ராமானுஜருக்கே சந்தேகம் வந்ததுன்னா புறத்தாழ்வான் இடத்துல கேட்டு தெளிந்து கொள்வாராம். அப்படின்னா அவ்வளவு ஞானத்தோட இருக்கக்கூடியவர். ஆனா அவர் துளி கூட அகங்காரம் அற்றவராக இருந்தார். அதனால
தனமதம், வித்யாமதம், ஆபிஜாத்திய மதம். ஆபிஜாத்தியம்னா புகழ்ச்செருக்கு, இல்லைன்னா அழகாக உண்டாகக்கூடிய செருக்கு. இது அத்தனையும் விட்டவராக இருந்தார். கலியுகத்துல புத்திக்கு பயன் என்னன்னா பணம் சம்பாதிப்பதுதான் புத்திக்கு பயனா இருக்கும். ஆத்ம ஞானத்தை அறவே விட்டு விடுவார்கள். புத்திக்கு பலன் எதுன்னா ஆத்ம ஞானத்தை சம்பாதிக்கணும். ஆத்ம ஞானமும் சேர்ந்துதான் புத்திக்கு பயன். ஆனா வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இந்த புத்தியை பயன்படுத்துவதுங்கிறது கூடாது. இது கலியுகத்துல அப்படித்தான் நடக்கும். நடக்குமான்னா நாமளும் அப்படி இருக்கணுமோன்னு நினைச்சிடாதீங்க. கலியுகத்துல நாம இருந்தாலும் அப்படி இல்லாம இருக்கணும். அதுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கேன். கிருத்தயுகத்துல இருப்பவர்களை போல நாம இருக்கணும். புத்திக்கு பயன் பொருள் சம்பாதிப்பதே அன்றி ஆத்ம ஞானம் தேடுவதுங்கிறது கலியுகத்துல இல்லாம போயிடும். புரியுறதா சொல்றதெல்லாம்? பணம் நிறைய சம்பாதிக்கிறாளே, அதை என்ன பண்ணுவா கலியுகத்துல? எல்லாத்தையும் வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. வீடு வாங்கு, இடம் வாங்கு, மாடி மாடியா கட்டுவோம், அதுல பழுங்க இழைச்சிடுவோம் அப்படின்னு கலியுகத்துல வீடு வாங்குறதுக்கே பணத்தை கொண்டு வந்து இழைச்சிடுவாங்க. உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். அந்த வீடு அது அதிதி சத்காரத்துக்காக பயன்படணும். அப்பதான் நாம வாங்கின அந்த வீட்டுக்கு, அந்த இடத்துக்கு, சம்பாதித்த பொருளுக்கு பயன்படும், அது பிரயோஜனமாகும். ஆனா வீடு நன்னா கட்டி அதிதி சத்காரத்துக்கே பிரயோஜனம் இல்லாம இருந்ததுன்னா அது பிரயோஜனம் வந்துடும். கலியுகத்துல அதிதிகள் வீட்டுக்கு வரவே மாட்டாலும் கூப்பிட்டா தானே வர்றது. வீட்டுல யாராவது ஒரு பகவானுடைய அடியவர் திடீர்னு வந்துட்டாருன்னா அவருக்கு தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும். 2 வருஷமா ரமேஷ் சுவாமி அவருக்கு மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முழுக்க காலி பண்ணி சுவாமி வரணுங்கிறதுக்காக, நான் மாசம் 5 நாள் தான் வரேன், ஆனா அதுக்காகவே அது எல்லாத்தையும் காலி பண்ணி அடியனுக்காகவே கொடுத்துருக்கோம் ரமேஷ் சுவாமி அவருடைய தேவி. அதே போல மார்கழி மாசம் 30 நாள் அடியவங்கள் தங்கணுங்கிறதுக்காக அனந்தன் சுவாமி தன்னுடைய கிரகத்தை அப்படியே கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி சுவாமி கூடவே இருந்து அது எல்லாத்தையும் கவனித்துக் கொண்டு இருக்கணும்னு இருந்தார். அதனால அதிதி சத்காரத்துக்கு பயன்பட்டாதான் அது சத்தாக அது பிரயோஜனப்படும். பகவானுடைய அடியவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து தங்கணும், அவ வீடு போல நம்ம வீட்டை நினைச்சுக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த வீட்டுக்கு ஒரு பிரயோஜனம். ஆனா அது கிருத்தயுகத்துல தான் இருக்குமா, கலியுகத்துல குறைஞ்சிடுமா? இன்னும் அனந்தன் சுவாமி, ரமேஷ் சுவாமி போல யாரோ 4 பேர் இருக்கா. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். நீங்களும் உங்களுடைய கிரகத்தை ஆச்சாரியன் எழுந்தருளினா அவருக்காக ஒதுக்கிடணும். உங்க ஆச்சாரியன் யாரோ மதுரையில அவர் வந்தா, சுவாமி தனியா தான் வீடுலாம் இங்க வாங்கவே கூடாது, எங்க வீடு இருக்கு அப்படின்னு இருக்கணும். அத போல ஆச்சாரியனுக்கும் பகவானுடைய அடியவருக்கும் லாக்டவுன் சமயத்துல ரஷ்யால இருந்து ஒரு பெரிய பணக்காரர் அவர் மெட்ராஸுக்கு வந்தார். லாக்டவுன் அப்படின்னு போட்ட உடனே அவரால் ஃப்ளைட் எல்லாம் நின்று போச்சு, எங்கேயுமே போக முடியல. அவர் திருவண்ணாமலைக்கு வந்திருந்தாராம். அதுக்கப்புறம் அங்கிருந்து பஸ்ஸில் வரணும்னு இருந்தார், பஸ்ஸு நின்று போச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ மெல்லமாக லக்கேஜ் வச்சுட்டு தங்குற இடத்துல இருந்தால் தங்குற இடத்தையும் லாக்டவுன் பண்ணி காலி பண்ணி அனுப்பிச்சிட்டா. அவர் ரோட்டு வழியாக வந்து இருந்தார், அங்கேயும் யாரோ வந்து அதெல்லாம் அழிச்சுட்டு போயிட்டா. பணமும் இல்லை, அவருக்கு தமிழும் தெரியாது, பாஸ்போர்ட் மட்டும்தான் இருக்கு. அதோட அவர் சென்னை கார்பரேஷனுக்கு வந்து அங்கே அவரிடத்துல, அங்கே கார்பரேஷன் கமிஷனர் இடத்துல சொன்னான். அதுக்கப்புறம் அதை டிவியில் சொன்னான். உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு அடியவர் வந்து எங்கள் ஆற்றுல தங்குங்கோ அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட 40, 45 நாள், 50 நாள் அவருக்கு வீடு இடம் கொடுத்து வச்சிருந்தார். அதுக்கப்புறம்
ரஷ்யாவுக்கு ஃப்ளைட்லாம் வந்த உடனே அனுப்பிச்சி வச்சாங்க. முன்ன பின்ன தெரியாதவாட நம்ம வீட்டில் 50 நாள், அதுவும் வெளிநாட்டுக்காரரை, பணம் இல்லாதவரை, பணம் இருக்கா இல்லையான்னு தெரியாதவரை நம்ம வீட்டில் வச்சுக்கோமா? ஆனால் ஒருத்தர் அவர் கஷ்டப்படுறார், அதுக்காக வச்சுக்கோன்னு வச்சோம். அதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது அவர் பெரிய கோட்டீஸ்வரர் அப்படின்னு. அதித்தி சத்காரம். இப்ப நான் சொன்னது பகவானுடைய அடியவர்கள். இப்ப அவர் அடியவரான்னு தான் தெரியாது. என்னவோ ரஷ்யால இருந்து அவர் ஏதோ திருவண்ணாமலைக்கு வந்திருக்காருங்கிற ஒரே காரணத்தினால அவருக்கு ஞானம் இருக்கா, பக்தி இருக்கான்னா தெரியாது. ஆனா அதித்தி சத்காரம்ங்கிறத பண்ணணும்னு இருந்தாரே, அதனால அதித்தி சத்காரம்ங்கிறது நாம செய்யணும். குளிக்காம புஜிப்பது அப்படிங்கிறது ஒரு காலம் கூடாது. நீராடி விட்டுத்தான் நாம புஜிக்க வேண்டும். பிரம்மச்சாரிகள் விரத அனுஷ்டானத்தோட இருந்துதான் வேத அத்தியனத்தை செய்ய வேண்டும். பர்த்தாவுடைய காரியத்தை ஒரு காலம் நாம செய்யாம விடுவது அப்படிங்கிறது கூடாது. மாமனார் மாமியாருடைய காரியத்தை எக்காரணம் கொண்டும் விடுவது அப்படிங்கிறது கூடாது. இதெல்லாம் கிருதயுகத்துல நிலைத்து இருக்கும், கலியுகத்துல குறைந்து கொண்டே வரும்னா இப்போ நாமளும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைச்சாதீங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம செய்துதான் தீரணும். அவரை நாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புவது, தனி கொடுத்தனம் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல இருந்து விலகி வருவது அப்படிங்கிறது ஒரு காலம் கூடாது. முடிந்த வரை நாம தாயார் தகப்பனார, நம்முடைய தாயார் தகப்பனாரை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே போல அவருடைய தாயார் தகப்பனாரும் நமக்கு உத்தேசம். இன்னைக்கு நமக்கு அவர் கிடைச்சிருக்காருன்னா அவரை கொடுத்ததே அவ 2 பேரும் தானே. அதனால கல்யாணம் ஆன பிற்பாடு நம்முடைய தாயார் தகப்பனாரை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே போல அந்த பெண்ணினுடைய தாயார் தகப்பனாரையும் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால முடிந்த வரை, எத்தனையோ மனக்கசப்புகள் வரலாம், எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான். இது ஏதோ ஒரு வீட்டில், எங்க வீட்டில் மட்டும் இருக்கு அப்படின்னு யாரும் நினைச்சுக்க வேண்டாம். எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான். ஆனா நாம குறைந்தபட்சம் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நாம ஒரு காலம் செய்யாமல் விடுவது அப்படிங்கிறது கூடாது. சில சமயம் பெரியவர்கள் பேசினா நாம மௌனமா இருந்துட்டோம்னா அதுவே பாதி பிரச்சனைய தீர்த்து விடும். நாம அவ ஒண்ணு சொல்றான்னா திரும்ப நாம அதை சொல்றோம், இல்ல அவ இப்படி பண்ணணும்னா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை நாம குறைச்சுட்டாலே போதும், பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். இதெல்லாம் கிருதயுகத்துல நிலைத்து இருக்குமா, கலியுகத்துல குறைஞ்சுட்டே வருமா? ஸ்திரீகள்லாம் தாழ்ந்தவனிடத்துல ஆசையை வைப்பார்களாம். மிகவும் தாழ்ந்தவன் அவனிடத்துல ஆசையை வைப்பார்களாம். அதனால தாழ்ந்தவனை ஆசைப்படுவது அப்படிங்கிறது கூடாது. பணத்திற்காக உடலை விற்பவர்களாக மாறிவிடுவார்களாம். குறைந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு இருப்பார்களாம். வஸ்திரம்ங்கிறது குறைஞ்சிட்டே வருமா? இதெல்லாம் சொன்னாலே பயமா இருக்கு, கேட்டா நீங்க பயந்து கொள்வீங்க. அதுக்கப்புறம் பிள்ளை தகப்பனார் இருக்கும்போது பிள்ளை மரணம் அடைவான், தகப்பனார் இருக்கும்போது பிள்ளை மாண்டு போயிடுவான். இதெல்லாம் கலியுகத்துல நடக்கும். எத்தனை பார்க்கிறோம். கிருதயுகத்துல அப்படிலாம் நடக்காது. வயதானவர்கள் மரணம் அடைவார்களே தவிர இளமையா இருக்கிறவர்கள் அவன் முன்னாடியே மரணம் அடைவது அப்படிங்கிறது கிடையாது. பெண்கள்லாம் 6-7 வயசுக்குள்ளேயே பிள்ளையே பெற்று விடுவார்கள். பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள்லாம் 9-10 வயசுக்குள்ள பிள்ளைய உண்டாக்குவதற்குண்டான காரியத்தில் ஈடுபட்டு வருது. நிறைய எழுதி வச்சிருக்கேன், சொல்லட்டுமா?
எல்லோரும் வயதானவர்களை அலட்சியப்படுத்துவாங்க. யோ பெருசு சொல்றமா இல்லையா? அது கலியுகத்துல நடக்குமா? அவர்களுடைய வார்த்தையை கேட்கவே மாட்டாளாம் கலியுகத்துல. இப்ப நான் சொன்னது எல்லாம் நீங்க செய்யக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லிட்டு வரேன். ஓ இப்படித்தான் கலியுகம் இருக்கும்னா நாமும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டு வரேன். கலியுகத்தினுடைய கடைசியில இது எல்லாம் மிகுந்து இருக்குமா. 20 வயசுக்கு மேல மக்கள் பிழைத்திருக்கவே மாட்டார்கள். 20 வயசுக்கு மேல பிழைத்திருப்பது அப்படிங்கிறது மிகுந்த துர்லபம். வேதம் ஓதாதவர்கள்னா சன்னியாசி வேடத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள்லாம் போலியா பிழைப்பு நடத்துவார்கள். நான் தான் சன்னியாசி அப்படின்னு ஆனந்தான்னு பேர் வச்சுப்பா பின்னாடி சேர்த்துட்டு தாங்கள் தான் பெரிய சன்னியாசி அப்படின்னு அவர்கள்லாம் பேசுவர்களாம். வேத அத்தியனம் பண்ணாதவர்களாக இருப்பவர்கள். இன்னும் நிறைய சொல்லிட்டே போறார். அடியேன்னு சொன்னா அடியேனும் பயந்து போயிடுவேன், கேட்கிற நீங்களும் பயந்து போயிடுவேன். நான் எல்லாத்தையுமே சாரமா தான் சொல்லியிருக்கேன். இன்னும் அதை ஒன்னொன்னுத்தையும் டீட்டெயிலா எப்படி பேசுவா அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு 5 நிமிஷம் சொல்லலாம். வஸ்திரத்தை குறைத்து அணிந்து கொள்வார்கள், அதுக்கும் சொல்லியிருக்கு. அதையும் சொல்லணும்னா அடியனுக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை. தாயார் தகப்பனார கைவிடுவார்கள். பத்னியினுடைய சகோதரன் அவன்தான் தனக்கு எல்லாம்னு இருப்பான். அதனால இது எல்லாம் கலியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது உண்டாகும். ஆனா கலியினுடைய கோலாகலம் இப்ப இல்லை. ஏன்னா ராமானுஜர் எப்ப திருவுவதாரம் பண்ணினாரோ அப்பவே கலியும் கெடும் கண்டுகொள்வின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் பொலிக 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 போயிற்று வலுயிர் சாபம் நலியும் நரகனும் இந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. கலியும் கெடும் கண்டுகொள்வின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசை பாடி ஆடி விதர கண்டோம் 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 கண்ணுக்கினியன கண்டோம் தொண்டீர் எல்லையிடும் பாரீர் தொழுது தொழுது நின்றார்க்கும் அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார். ராமானுஜர் எப்ப திருவடியை பதித்தாரோ இந்த கலி இப்ப சொன்னதெல்லாம் அது எல்லாம் மாறி ராமானுஜர் தன்னுடைய உத்தேசத்தினால அவர்கள் அத்தனை பேரையும் திருத்தி அவர்கள் அத்தனை பேரும் கிருதயுகத்துல இருப்பவர்களை போல மாறினாலும் கலியுகம் நீங்கி கிருதயுகம் பற்றி பேரின்ப வெள்ளம் பெருக பகவத் ராமானுஜர் காலத்துல இருந்தார். இப்ப மணவாழ மாமுனிகள் அதுக்கப்புறம் பல ஆச்சாரியர்கள் அவதரித்திருக்கிறார்கள். இன்னும் தொடரும். ஏதோ மகான்கள் அவர்கள் அவதரித்துக் கொண்டேதான் இருப்பாங்க. என்ன கிருதயுகத்துல 10,000 பேர் இருந்திருப்பா, அது அப்படியே கொஞ்சமா 8,000 பேர் ஆயிருக்கும், அப்புறம் 5,000 பேர் ஆகும், அப்புறம் 2,000 பேரா கலியுகத்துல இருப்பா. கலியுகத்தினுடைய முடிவுல 50 பேரா இருக்கும். அதுக்காக ஒரேடியா அழிஞ்சிடும் அப்படிங்கிறது கிடையாது. கலியுகத்துலதான் தர்மம் குலைஞ்சு போயிருக்குமே. அப்ப மகான்கள்னா கலியுகத்துல பிறக்கணும்னு ஏன் ஆசைப்படுவா? எந்த திவ்யதேசத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோமோ அந்த திவ்யதேசங்கள்ல நடக்கக்கூடிய உற்சவங்கள் எல்லாவற்றையும் நடத்தணும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கறதுக்கு பயன். வைத்த மாநிலியாம் மதுசூதனையே அலற்றி